உனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் வேணும். கோல் இல்லைன்னா டெஸ்டினேஷனே கிடைக்காது. டெஸ்டினேஷன்ல மூமெண்டே கிடையாது. வெள்ளூர்ல ஆக்ஷன் விட்டு பார்த்துருக்கேன். இது இந்த ஆக்டர் மேல போட்ட ட்ரெஸ். சென்னையில இன்னும் ஆக்ஷன் இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் போட்ட பனியன். பொய்யா உண்மையா நான் பேசுறது? அதுவே உனக்கு ஓசியில தர மாட்டான். எதை? சச்சின் போட்ட ட்ரெஸ் இல்ல அந்த சொப்பன சுந்தரி யூஸ் பண்ண புடவை, அதுவே உனக்கு ஓசியில தர மாட்டான். எவன்? மனுஷன் யூஸ் பண்ணி நாத்தம் புற்றத கழுவி வச்சு திரும்பி வித்தாலே உனக்கு என்ன கொடுக்க மாட்டான்? ஓசியில் கொடுக்க மாட்டான். அப்ப சிவன் ஏதோ ஒருத்தன் சொல்றானா, அவன் சொல்ற சிவன் நம்ம நம்புற சிவன் இருந்தா கூட அவரு மேல பட்ட ஒரு விதைய ஓசியில கொடுத்தா அங்க ஏதோ ஒரு பொய் இருக்குன்னு உணர வேணாமா நீ? அப்ப இந்த ஞானம் தான் உன்னை காப்பாற்ற. நீ அழிஞ்சு போறேன்னு நான் உனக்கு புரியாத மாதிரி கிளாஸ் எடுத்த கூட வருத்தப்படுவேன். அதை சொல்லி நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற வருத்தம் இருக்கு பாரு. அந்த புக்கை எழுதுன உனக்கு நீ எரிக்கும் போது ஒரு வருத்தம் தான் எனக்கு. உன்னால அதை புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. நீ ஏதோ ஒரு செகண்ட்ல எரிச்சிரு. நான் 10 நாள் கஷ்டப்பட்டு எழுதுனேன், நீ எப்படா 10 நிமிஷத்துல படிப்பேன்னு கேட்கறேன்னா, நீ 10 நிமிஷத்துல படிக்க தாண்டா நான் 10 ஜென்மமா கஷ்டப்பட்டு படைச்சதே. உனக்கு எப்போ புரியும்? உங்க மேல யார் அன்பு வச்சிருக்காங்களோ அவன் நினைக்கவே மாட்டான். எங்க அம்மா விட்டுருங்க சார், அது எங்க சார் கரெக்டான டைம் சோறு போட்டு கேட்ட உடனே காஃபி போட்டு தருது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பேசல சார் ஒரு வாரமா, அவன் தான் சார் அப்படியே டென்ஷனா இருக்கு சார், அவன் நினைச்சுனே இருக்கும் சார். நீ கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சாலே நீயே கஷ்டத்தை அலோவ் பண்ண மாட்டீங்க. உங்க நாலேஜ் அதான். இன்னைக்கு உயிரோடு இருக்க, நீ எந்த பூவை தொட்டாலும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தொட்ட பூ உன் கையில வாசம் தரும். அந்த பூ உன்னை வெறுக்காது. யாருக்கெல்லாம் புரியுது? ஊர்ல எவனுமே ஒன்னா சேர்ந்து உன் கூட உருப்படியா ஒரு வேலை பண்றதுக்கு ரெடியா இல்ல இந்த உலகத்துல. நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும், ஒருவேளை இங்க பிசிக்கலா வந்தீங்க வரலனாலும், ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கும் பல ஆயிரம் பேர் ஒரே டைம்ல பல இடத்துல உனக்காக உக்காடுறானே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நீ. இந்த திமிரு உனக்கு வரணும். பாரு, நான் எந்த மதத்தையும் எதிர்த்து பேசல, கடவுள் ஒண்ணுதான் பேசினேன். யாருக்கெல்லாம் புரியுது? குருஜி, அப்ப அவனுக்கு அது தெரியலன்னா அவனை வெறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. ஒன் ஹியூமன். ஆனா நான் புதுசா மதம் உருவாக்கினா கொப்புறான எவன் இல்லைன்னுவா. அதுவும் நான் உருவாக்கின மதம் எங்க போனாலும் தெரியும். ஏதோ ஒரு ஊர்ல ஏர்போர்ட்ல உட்காந்து பண்ணானு, சும்மா உட்காந்து பண்ணானு, சைலண்டா உட்காந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் நான். ஆம்பிரமாஷ்மி ஐ எம் தேர் ஃபார் 10 பேர் நிற்பாங்க. பெரிய மந்திரம்லாம் சொல்ல தேவையில்லை. உன்னை அப்படிதான் படைச்சு வச்சிருக்கேன் நான். ஆனா இந்த உலகத்துல நீ கூட்டத்தோட இருந்தாலும் தனியா தான் இருக்கும். நீ கடவுளை பேசினா பரவாயில்ல, இந்த இடத்துல மட்டும் கடல் பவர் இருக்கு, என்ன பவர் இருக்கு. அந்த இடத்துல போனால் எனக்கு ஃபிசிக்கல் பவர் வருமா? என்ன மறந்துடுங்க. அது கற்றுத்தர மாதாஜியோ இல்லை சுவாமிஜிக்கோ இல்லை ஏதோ ஒரு பெரிய மகானுக்கோ அங்கே இருந்ததால் என்ன கிடைக்கும்? ஃபிசிக்கலாக என்ன கிடைக்கும்? சார் ஜென்ரலாக ஒரு 10 கிலோ தூக்குவார் சார். இப்போ அங்கே போனோன்னு ஒரு பவர் ரிசீவ் ஆச்சுமா எனக்கு. சூப்பர். நான் ஒரு இடத்துக்கு போகிறேம்மா, ஒரு ஷேர் வாங்குறேன், 10 ரூபா ஷேர் வாங்குறேன். நான் என்ன பண்ணுறேன், அது இப்போயே வாங்குங்க, நாளைக்கு ரைஸ் ஆக போகுதுன்ற. 10 ரூபா வாங்குறது நாளைக்கு பார்த்தா 20 ரூபா ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வாங்கினது நல்ல ஷேருன்னு எப்போ தெரியும்? ஏறிச்சுன்றதுக்கு என்ன ப்ரூஃபு? வித்துட்டேன். விற்கும் போது எவ்வளோ வந்துச்சு? 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 20 ரூபாய்க்கு விற்றேன். கையில் எவ்வளோ இருக்கு? என்னம்மா கரெக்டான ஆன்சர், கையில் 20 ரூபா இருக்குது. லாபம் தான் 10 ரூபா. யார் சொன்னது 20 ரூபான்னு? யாரும் அடிக்கடி ஷேரில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிருக்கீங்க, அவங்கள தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா லாபம் பண்ண உடனே ஆன்சர் பண்ண மாட்டேன். ஆமாம், எப்பவுமே அப்படி தான். உங்கள் மேலே யார் அன்பு வச்சுருக்காங்களோ அவன் நினைக்கவே மாட்டான். எங்கள் அம்மா விட்டுருங்க சார், அது எங்கே சார் கரெக்டான டைமுக்கு சோறு போட்டுது, கேட்ட உடனே காஃபி போட்டு தருது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பேசலை சார் ஒரு வாரமாக, அவன் தான் சார் அப்படியே டென்ஷனாக இருக்குது சார், அவன் நினச்சினே இருக்கும் சார். என்ன பண்ணே தெரியல சார். அதே என் பொண்டாட்டி எனக்கு டெய்லியும் சோறு வைக்கிறா, காஃபி வைக்கிறா, அவளை விடுங்க சார் கழுது, அவளை பற்றி நான் சார் நினைக்கிறேன். என் 2 பையனும் ஏன் உடனே காத்தால குட் மார்னிங் டேடின்றான், ஐ லவ் யூ டேடின்றான். அது எனக்கு பிரச்சனை இல்லை சார். ஆஃபீஸில் ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ண அது எனக்கு ஒன்றும் கரெக்டாகும். அது என்ன ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார். நீ நினைப்பா அதோ பெரிய குடும்ப கஷ்டத்தில் இருக்கான்னு, இருக்காது. ஒருத்தனுக்கு ரூட் விட்டுருக்கோம், அது திரும்பி ஓகே சொல்லியிருக்காது. ஆனால் அது அப்படியே மனசு அப்செட்டாக இருக்கும், அப்படியே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஆஃபீஸில் ஒரே டென்ஷன் எனக்கு. அது ஏன் கேட்குறீங்க? உள்ளே போனோன்னு 4 நாள் என்ன துரத்தி விடும், ஒழிஞ்சிக்கணும். அப்படியே டேபிள் உட்காந்து 2 பாம்பு கொத்த வரும், அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். சரி அது பத்தாதுன்னு போய் ஏதோ ஒரு பிரேக் டைமில் கேன்டீன் போனால் அங்கே 2 தேல் இருக்கும், அதுக்கிட்ட ஒழிஞ்சிக்கணும். அப்படின்னா தான் சார் ப்ரெஷரு. எனக்கு கொடுத்து அதுக்கு காசும் கொடுத்த ஒரே வேலையை வெறும் ஒரு 8 மணி நேரம் செய்கிற மாதிரி நடிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய புடிங்க ஒரு ஸ்ட்ரெஸ். யாருக்கெல்லாம் புரியுது? இதுவும் குழந்தைகிட்டே ரெடி பண்ணணும். ஸோ யூ ஆர் என்ட்ரிங் இன் டு எ வெரி யூ ஆர் நாட் எல்லாம் மனுஷன்.
நீ அவனை எப்படி ரெடி பண்ணி அனுப்புற? பி கேர்ஃபுல் வித் ஈமன் வேர்ல்டா, யூஆர் ஆல் டீலிங் வித் டேஞ்சரஸ் பீப்புள். ஓய் அப்படியே. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் தான் அங்க ஒரு போலி சாமியாருக்கும் போலி கடவுளுக்கும் மார்க்கெட்டு. இல்லாத கஷ்டத்தை கஷ்டம் நம்பிட்ட. உனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் வேணும். கோல் இல்லைன்னா டெஸ்டினேஷனே கிடைக்காது. டெஸ்டினேஷன்ல மூமெண்ட்டே கிடையாது. இல்லை வருஷம் நீ உட்காந்து அப்படியே மஞ்சள் துணியில் காயின் கட்டி உட்காந்துக்க வேண்டியதான். என் புள்ள நல்லா வரணும், நல்லா வரணும், நல்லா என்ன வரணும், திரும்பி வீட்டுக்கு வந்து இதுவரை மெயில் அனுப்புற. குருஜி நான் கும்பிடாத சாமியே கிடையாது, எங்கள் குலதெய்வத்துக்கு வருஷம் நான் போய் அப்படியே காணிக்க கொடுத்து அப்படியே மஞ்சள் காசு முடிஞ்சு என்ன பேச வர, நீ என்ன சொல்ல வர? அவன் முதல்ல மற்றதெல்லாம் மீன்ஸ், கடவுள் தான் சோர்ஸ். அப்போ சோர்ஸில் 2-3 நான் நல்லா படிக்கலாமா, ஏன்னா ஒருத்தர் படிக்க வைக்கிறாருமா. நான் அந்த காலேஜில் சேர்றதுக்கோ நான் நல்லா தான் படித்தேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா உங்களை சொல்ல முடியாது, நீங்களாம் ஞானின்னு தெரியுது இல்லை, நீங்களாம் நீங்கள் ஏன் இப்படி போறீங்க, நீங்கள் எல்லாரும் ஞானி நல்லா போயிடுது. இன்னும் நீங்கள் சின்ன பிரச்சனையில் இருக்கீங்க. என் மனைவி என்னை ஏமாற்றிட்டான், என் புருஷனை ஏமாற்றிட்டான். சரி, இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க, நீ எந்த பூவை தொட்டாலும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தொட்ட பூ உன் கையில் வாசம் தரும். யாருக்கெல்லாம் புரியுது? அந்த பூ உன்னை வெறுக்காது. நீ எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் நீ சாப்பிட்ட சாப்பாடு அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தை உனக்கு பாஸ் பண்ணும். அப்போ ஒரு பையன் நல்லா படிக்கிற பையனை ஒருத்தர் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார். அவனுக்கு படிக்கிற வசதி இல்லை, ஆனால் படிக்கிற அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அந்த ஒரு தகுதி இருக்குது. இப்போது அவரை படிக்க வச்சார் பார்த்தீங்களாயா, அவர் மீன்ஸ். அந்த பையன் லைஃப்பில் ஷைன் ஆனா பாருங்க, அதுக்கு சோர்ஸ் அவர் படித்த சப்ஜெக்ட் தான். யாருக்கு புரியுது? நீ என்ன பண்ணுற, மீன்ஸ் மாறலாம். யாருன்னா உன்னை படிக்க வச்சிருக்கலாம், உங்கள் அம்மா போய் படிக்க வச்சிருக்கலாம், நீ வசதியான குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நீயே மெரிட்டில் படிச்சிருக்கலாம். ஆனால் சேர்ற வரைக்கும் சோர்ஸ் மாறினாலும் உங்கள் லைஃப் மாறதுக்கான மீன்ஸ் மாறினாலும் லைஃப் மாறதுக்கான காரணம் என்ன? அந்த டிகிரி நீங்கள் வாங்கன்னு தான். அப்போ அங்கே சோர்ஸ் டிகிரியா மீன்ஸ் டிகிரியா? மீன்ஸை நீ சோர்ஸாக நினச்சிக்கிற, சோர்ஸை மீன்ஸாக நினச்சிக்கிற, அங்கே தான் பிரச்சனை பண்ணுறேன். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ இங்கே எத்தனை சோர்ஸ் இருக்குது? மீன்ஸ் நிறையா இருக்குது. நான் ஒரு வேளை பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேற எவனா பிறந்திருக்கு போகிறேன். ஒரு ரட்டன் டாட்டாவை சித்தராக ஃபீல் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனாலும் அங்கேயும் கர்மா வைப்பார். சின்ன வயசில் ரோல்ஸ் ராய், ஸ்கூல் படிக்கும் போது ரோல்ஸ் ராய்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ண எவனையுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அம்மா இல்லை, அப்பா இல்லை, நோய் வந்த பாட்டி. அன்றைக்கி அவர் தெரியுமா, நீங்கள் நான் ரத்தன் டாட்டா வர போகிறேன்னு, ரத்தன் டாட்டா இந்த பொசிஷனில் நான் சாப்பிட போகிறேன்னு தெரியுமா? அதே உன் வீட்டில் அப்பப்போ காசு இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணு, பாரு. ரட்டன் டாட்டாக்கே சின்ன வயசுல கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்குடா. ஒரு ஆத்மயோகி அம்மா அப்பாவா சொல்லு. அவர் உழைப்ப குறை சொல்லாத, அவர் அப்சர்வ் பண்ணு. ஆனா நம்ம 10 கோடி சார் லாபம் வந்துச்சு சார் போன வாட்டி ஒரு ஆத்மயோகி மெம்பருக்கு குருஜி நான் உங்களுக்கு 10% எடுத்து வச்சிருக்கேன். நான் புரோக்கராடா, நான் உனக்கு கம்மு ஐம் நாட் கெட்டிங் இன்டு இட். இல்லை குருஜி, அதுக்கு பதிலாக இப்போ நான் 2 times மெடிடேஷன் பண்ணுறது 3 times ஆகிட்டேன். சொல்லு குருஜி, 10 crore ப்ராஃபிட் ஒன்று உணர்ந்தேன் குருஜி. எவ்வளோ கஷ்டமான டைம் இருந்தாலும் நான் மெடிடேஷனுமே விட மாட்டேன் குருஜி. நீங்களே எங்களை 2 times ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் அதை 3 times மாற்றிட்டேன் குருஜி. நீ என்ன 10 லட்சம் உலகத்தில் இருக்க எல்லா காசை கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், ஏன்னா நீ மாறிட்ட. வெள்ளூரில் ஆக்ஷன் விட்டு பார்த்துருக்கேன். இது இந்த ஆக்டர் மேலே போட்ட ட்ரெஸ்ஸு. சென்னையில் இன்னும் ஆக்ஷன் இருக்குது. சச்சின் டெண்டுல்கர் போட்ட பனியன். பொய்யா உண்மையா நான் பேசுறது? வயிறு எரிஞ்சு பார்த்துருக்கேன். என்னடா மட்டமான நாய்ங்களா இருக்குங்க இதுங்க. அவன் போட்ட ட்ரெஸ்ஸில் என்ன வேர்வை நாத்தம் தான் அடிக்கும். அதுக்கப்புறம் அதை தோச்சி காய வச்சு அயன் பண்ணி எடுத்துன்னு வந்து வித்தா இப்படி இப்படியே தொங்க போட்டுன்னு வாங்குதுங்க. அதுவே உனக்கு ஓசியில் தரமாட்டான். எதை? சச்சின் போட்ட ட்ரெஸ்ஸு, இல்லை அந்த சொப்பன சுந்தரி யூஸ் பண்ண புடவை. அதுவே உனக்கு ஓசியில் தரமாட்டான். எவன்? மனுஷன் யூஸ் பண்ணி நாத்தம் புற்றத கழுவி வச்சு திரும்பி வித்தாலே உனக்கு என்ன கொடுக்க மாட்டான்? ஓசியில் கொடுக்க மாட்டான். அப்போ சிவன் ஏதோ ஒருத்தன் சொல்றானா, அவன் சொல்ற சிவன் நம்ம நம்புற சிவனாக இருந்தா கூட அவர் மேல பட்ட ஒரு விதைய ஓசியில் கொடுத்தா அங்க ஏதோ ஒரு பொய் இருக்குன்னு உணர வேணாமா நீ? ஏன்னா உயிரை நீ பார்க்க முடியாது, ஞானமும் பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிறது உணர்வை, சத்தியமாக உணர்வை.
நான் வரேன் அதுக்கு. உங்களோட முடியும்னா முடியும், கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கான். அப்போ இந்த ஞானம் தான் உன்னை காப்பாற்றணும், நீ அழிஞ்சு போகிறேன்னு. உங்கள் வீட்டில் கேஸ் லீக் ஆகுது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போலாம் லீக் ஆகுதான்னு தெரில, அந்த மாதிரி ஆகுறது. இப்பயும் லீக் ஆகுதான்னு நினைக்கிறேன், அந்த சிஸ்டம் வந்தால் கூட. எங்கள் ஊரில் கேஸ் லீக் ஆனால் கேஸ் லீக் ஆகுது போய் ஆஃப் பண்ணுவாங்க. சிலிண்டர் லீக் ஆகுது பேர் ஆஃப். ஏதோ ஒன்று லீக் ஆகும், ஒன்று கேஸ் லீக் ஆகும், இல்லை சிலிண்டர் லீக் ஆகும், ரெண்டு லீக் ஆகும். எல்பிஜி தானேம்மா, இன்றைக்கும் அதே தானே எல்பிஜி. அது பேர் என்ன? லவ், ப்ராஸ்பரிட்டி, காடா? என்ன சொல்லுங்க, என்னம்மா எல்பிஜி? என்ன? லிக்விட் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஓகே வச்சுக்கோங்க, எல்பிஜினே வச்சுக்கோங்க. அது பாரத்தா ஹிண்டேனான்னு தெரியாது, அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதெல்லாம் அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் எங்கே உலகம் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே. இப்போது லீக் ஆனால் தெரியுமா தெரியாதா? வச்சு செத்துட்டீங்களா நீங்கள்? ஆனால் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரியுமா? இப்போ நான் சயின்ஸை பேசுகிறேன். ஆக்சுவலாக அதுக்கு ஸ்மெல்லே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வர எல்பிஜியில் தான் ஸ்மெல் வரும். ஜெனரிக்காக எல்பிஜிலாம் ஸ்மெல்லு கிடையாது, ஸ்மெல்லு கிடையாது. ஃபயர் பட்டுச்சுன்னா பர்ஸ்ட் ஆகி அந்த இடமே அழிஞ்சு போயிடும். இப்போ நடுவில் ஒரு ஞானி என்ன பண்ணுறான்? எத்தைல் மெர்காப்டன் ஃபாலோ பண்ணுறான். நான் சொல்கிற வேர்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லீக் ஆனது எல்பிஜின்னு கண்டுபிடிச்சிங்க, ஆனால் லீக் ஆன எல்பிஜியை கண்டுபிடிக்க எல்பிஜி உங்களுக்கு காட்டி கொடுக்கல. கடவுளே, இந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? எப்படியாவது புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல உன்னால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல. நான் உனக்கு புரியாத மாதிரி கிளாஸ் எடுத்த கூட வருத்தப்படுவேன். அதை சொல்லி நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற வருத்தம் இருக்கு பாரு. அந்த புக்கை எழுதுனவனுக்கு நீ எரிக்கும் போது ஒரு வருத்தம் தான் எனக்கு. உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல. நீ ஏதோ ஒரு செகண்டில் எரிச்சிடுற. நான் 10 நாள் கஷ்டப்பட்டு எழுதுனேன், நீ எப்படா 10 நிமிஷத்தில் படிப்பேன்னு கேட்குறேன்னா, நீ 10 நிமிஷத்தில் படிக்க தாண்டா நான் 10 ஜென்மமாக கஷ்டப்பட்டு படைச்சதே. உனக்கு எப்போ புரியும்? ஞானமே, தெளிவே, தீர்வே, மோட்சமே. அப்போ ஊரில் இருக்க எல்லா எல்பிஜியும் ஸ்மெல் வருமா? கிடையாது. சிலிண்டரில் இருக்க எல்பிஜியில் ஏன் ஸ்மெல் வருது? எல்பிஜிக்கு ஸ்மெல் கிடையாது. நீ கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சாலே நீயே கஷ்டத்தை அலோவ் பண்ண மாட்டீங்க. உங்கள் நாலேஜ் அதான் வீட்டுக்கு வரும். எல்பிஜிக்கு ஸ்மெல் இருக்கா? இஸ் தேர் எனிஒன் ஹூ நோஸ் திஸ் ட்ரூத்? இட் இஸ் ஆர்டர்லெஸ். சூப்பர் கான உங்களுக்கு அந்த அது ஆர்டர் இல்லைன்னு தெரியும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல, கொஞ்சம் ஏஞ்சிக்கோங்க. அதர் ஷுட் நோ. ஒரு குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா அதோட இன்டெலிஜென்ஸை நீங்கள் மதிக்கணும். 2 பேரும் 2 குழந்தைங்க கை தட்டுங்க. கிவ் a big hand. Big hand. Big hand. எக்ஸலன்ட். ஆனால் பாருங்க, இந்த 2 குழந்தைக்கான ஏஜ் டிஃபரன்ஸ் பாருங்களேன். இந்த குழந்தை ஏஜ் டிஃபரன்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ஐயா உங்களோட வயசு மட்டும் சொல்லுங்கள், சும்மா மற்றவங்களுக்காக. நீங்கள் எங்கன்னு எனக்கு தெரியும். 60. இந்த குழந்தையோட ஏஜ் சொல்லுங்க. என்ன எனக்கு என்ன 18. ஒரு 60ல் ஒரு குழந்தை, 18ல் ஒரு குழந்தை ஒன்றா உட்காந்து தியானம் பண்ணுறாங்களே, அதுதான் நம்ம குடும்பம். தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஃபயர் பற்றி செத்தவன் எவ்வளோ பேர் இருக்கான். ஆனால் வீட்டில் நீ யூஸ் பண்ணும் போது நீ தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு ஆபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன பண்ணுவாங்க? எத்தைல் மெர்காப்டன் தான் நினைக்கிறேன். ஸ்டில் த சேம் அடிட்டிவ் தான் நினைக்கிறேன். அந்த அடிட்டிவ் எத்தைல் மெர்காப்டன் இருக்குது பார்த்தீங்களா? லீக் ஆனால் உங்களுக்கு வர பேட் ஸ்மெல் கேஸ் லீக் ஆனதால் வரல. அந்த கேஸுக்குள்ளே இருக்க அந்த மெர்காப்டன் என்ன பண்ணும்? அந்த ஸ்மெல்லை உனக்கு கொடுக்கும். நீ என்ன பண்ணுவ? ஆஹா கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுப்பேன். ஆனால் கேஸுக்கே அந்த ஸ்மெல்லு கிடையாது. அந்த கேஸில் லீக் ஆனால் நீ செத்துருவியான்னு ப்ரூஃப் கிடையாது. சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதால அதில் எத்தைல் மெர்காப்டன் கலந்துருக்கும். இப்போ அந்த கேஸை உன்னை காப்பாற்றணும் கிடையாது. அந்த கேஸில் நீ முன்கூட்டியே எத்தைல் மெர்காப்டன் கலந்ததால லீக் ஆனால் கவலை கிடையாது. ஏன்னா நீ கண்டுபிடிச்சிருவ. யாருக்கு புரியுது? என்ன, அந்த கேஸில் எத்தைல் மெர்காப்டன் கலந்து வைக்கவே லீக் ஆகும் போது நீ கண்டுபிடிச்சிடுற. இந்த கிளாஸில் நான் எட்டர்னல் கேப்டன் கடவுளை கலக்கிறேன், ஆனாலும் முதல்ல கண்டுபிடிச்சிருவேன். உனக்கும் லீக் ஆகும், ஆனால் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ நிறுத்திடுவேன்.